இன்றைக்கி நம்ம கோலா உருண்டை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி வந்து ஒரு 250 கிராம் வாங்கி கொத்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம், தேங்காய் அரை மூடி, உப்பு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 2 சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை கிராம் தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய். வாங்க சூப்பரான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டனை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து பொட்டுக்கல்லையை நைஸாக அரைச்சிக்குவோம். அடுத்தது தேங்காயையும் பச்சை மிளகாயையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குவோம். அடுத்தது கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். அடுத்தது பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்குவோம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை அரைச்சது அதையும் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம் தூள் அதையும் சேர்த்துக்குவோம். பொட்டுக்கடலை பொடி அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் வெங்காயத்தை வந்து புளிஞ்சிட்டு சேர்க்க சொன்னேன், அப்போ தான் தண்ணி இல்லாமல் இருக்குது. இது தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா பொட்டுக்கடலை பொடி போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. கோலா உருண்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். வடையாகவும் தட்டி போடலாம், உருண்டையாகவும் பிடிச்சி போடலாம். நான் வடையாகவும் தட்டியிருக்கேன், உருண்டையாகவும் பிடிச்சிருக்கேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம கோலா உருண்டையெல்லாம் போட்டுடலாம். மிதமான தீயில வறுக்கணும். வேகமாக வச்சிங்கன்னா உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். அதனால் மிதமான தீயில வச்சு ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுட்டு அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் வேகும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு கோலா உருண்டை. சூப்பராக கோலா உருண்டை ரெடி பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.